வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு தாங்க. இந்த முள்ளங்கியில் நிறைய பேர் சட்னி பண்ணுவீங்க, நிறைய துவையல், இந்த மாதிரி பொரியல், சாம்பாரெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு குழம்பு, அதுவும் சைவ கறி குழம்பு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2லேருந்து 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சோயா சங்க்ஸ் இதை நல்லா வெந்நில போட்டு எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா இதில் பட்டை, கல்பாசி, அப்புறமா கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறமா 2 பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் நல்லா நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதில் நான் பட்டை, கிராம்பு, அப்புறமா கொஞ்சம் கல்பாசி, இது மட்டும்தான் சேர்க்குறேன். ஏலக்காய் இந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை. ஸோ இதுவே இந்த குழம்புக்கு ரொம்ப மணமாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம கறி குழம்பு ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம சாப்பிட்டு பார்க்கும் போதே கறி குழம்பு மாதிரி அந்த வாசனையோடு தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம 2 பச்சை மிளகா அப்படியே உடச்சி சேர்த்துக்க போகிறோம். கட் பண்ணலாம் வேணாம். இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதில் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய அந்த ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நம்ம இதில் நல்லா வதக்க போகிறோம். பாருங்கள், இதில் போட்டாச்சு. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதை சேர்த்தா போதும். இதை நல்லா வதக்கிட்டு இதிலையே நம்ம முள்ளங்கியும் சேர்த்து வதக்க போகிறோம். முள்ளங்கியில் ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த வாசனை இதை வதக்குனா தான் போகும். அதனால் நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமே இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும் போது அந்த ஸ்மெல் நமக்கு அவ்வளோவா வராது. ஸோ இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டுட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கனாலே நல்லா மையாக கரைஞ்சிரும் இந்த தக்காளி. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் கொஞ்சமாக சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை தவிர நீங்கள் எந்த மசாலாவுமே சேர்க்க வேணாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த 2 மசாலாவுமே. இது நல்லா அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் இந்த சோயா சங்க்ஸு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதையும் நீங்கள் 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டீங்க அப்படின்னா இதோட அந்த மசாலாவோட இந்த சோயா சங்க்ஸும் நல்லா மர்ஜ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த மசாலா அதுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நான் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருக்கேன். அதுக்குள்ளே நமக்கு கோகோனட் பேஸ்ட், இந்த தேங்காய் துருவல் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதை ஊற வச்சுட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய இதில் குழம்புல தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேஸ்ட் இந்த குழம்புக்கு இன்னொரு சூப்பரான ருசியை கொடுக்கும், ப்ளஸ் நல்ல அரோமாவும் கொடுக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி பொரியல் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதை 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான சைவ கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து சூடான சாதத்தோடு நீங்கள் புரட்டி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from Sudhi's Kitchen.